பாட்டு வந்து சொல்லுங்க. நீ ஒரு மாறி வேற மாறி வேற மாறி புரியல. ஆரி போடுற அருவ பண்ணு ஹரி ப்ரோ. அப்படியே நேர்மையா விளையாடுங்க ஹரி ப்ரோ. உங்க நேர்மை கன்ஃபார்ம். அந்த இது ஓப்பனா பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் யார் யாருக்கு எப்போ பேசணுமோ ஓப்பன் பண்ணி பேசிடுங்க. அது மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. இல்ல, நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருமே அதை மனசுல சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு இடையும் நான் சில பேர் தவிர இங்க மறைச்சு விளையாடக்கூடிய வாய்ப்பு இருந்தும் இல்ல, நான் இதை பண்றேன் நீங்க மனசுல சொன்னீங்கல்ல. ஆரி amazing person, very very upright, straight guy, நேர்மை ரேடார். Definitely huge respect for him. And last 3-4 days he really listens. நம்ம பேசும்போது அதிகம் எனக்கு இந்த வீட்ல அனிதா பாலா விட அதிகம் ஆரி தான் நான் சொல்ற விஷயத்தை அவர் ஒத்துக்கிறாரோ இல்லையோ லிசன் பண்ணுவார் 100%. So I felt very respected. நேர்மையின் சின்னம் அப்படின்னு டைட்டில் உங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். பிக் பாஸ் டைட்டில் உங்களுக்கு வருதா இல்லையான்னு தெரியல. இந்த டைட்டில் உங்களுக்கு நான் கொடுப்பேன். சோ உண்மையில எங்க ஒரு விஷயம் தப்புன்னு நீங்க வந்து பாத்திருக்கீங்களோ அங்கெல்லாம் நீங்க பேசிருக்கீங்க. என்னோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே நீங்க பேசிருப்பீங்க. உங்களை பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர் ஆயிட்டு நான் நிறைய விஷயத்துல நான் பேசிருக்கேன். உண்மையில எங்களோட ஐடியாலஜி சிங்க்ல இருந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு இருந்தேன். பட் டைம் பத்தல. வெளியில வாங்க பேசலாம். You're true warrior, Sana. This Big Boss. Thank you, brother. You do not deserve this eviction. You do not deserve. பரவாயில்ல. மக்கள் தீர்ப்பு கண்டிப்பாக we all have to respect that. அவங்களால தான் நாங்க இங்க இருக்கோம். So it's okay, brother. சீக்கிரம் வராதீங்க. கப் கெல்ச்சிட்டு தான் வரணும்.